புலித்தேவர், வீரமங்கை வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன் என ஒவ்வொருவராக அனைவரையும் இழந்த பிறகும் இந்த நாடு இன்னும் நம்பிக்கையோடு சுதந்திரத்திற்காக போராட தயாராக இருக்கிறதென்றால் அதற்கு ஒரே காரணம் மருது பாண்டியர்கள்தான். அவர்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் உயிரை தந்துவிட்டால் எங்கள் உயிருக்கெல்லாம் யார் பாதுகாப்பு? அதனால் நீங்கள் உயிரை தர வேண்டியதில்லை. வெள்ளையர்களின் உயிரை பறிக்கும் துப்பாக்கிகளை உருவாக்கித் தாருங்கள். என்ன? துப்பாக்கியை உருவாக்குவதா? நானா? நான் நமது வீரர்களின் இதயங்களை வலிமையாக்கி அதையே ஆயுதமாக்கி போர் புரிய பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்களோ வெள்ளையன் உபயோகிக்கும் ஆயுதத்தையே நம்மவரும் ஏந்த வேண்டும் என்கிறீர்களே. கோபால நாயக்கரே, எதிரி எந்த ஆயுதத்தை ஏந்துகிறானோ அதே ஆயுதத்தை நாம் ஏந்தாத வரை நம் யுத்தம் எப்படி சமமானதாக இருக்கும்? நாம் நமது ஈட்டிகளை ஏந்தி எறிவதற்கு முன் பகைவனது துப்பாக்கியிலிருந்து பாய்ந்து வரும் குண்டுகள் நம் வீரர்களின் மார்பில் பட்டு அவர்கள் சாய்ந்து விடுகிறார்களே. இன்று நம் வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பதே அந்த துப்பாக்கிகள் தானே. நாமும் துப்பாக்கியை ஏந்திவிட்டால் எப்படி சுட வேண்டும் என்பதை நம் வீரர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் நமது வீரர்களின் கையில் இருக்கும் ஒவ்வொரு துப்பாக்கியும் வெள்ளையர் கையில் இருக்கும் 100 துப்பாக்கிகளுக்கு சமமாகிவிடுமே. வீரர்களை உருவாக்கும் பாசறைகளை துப்பாக்கிகளை உருவாக்கும் தொழிற்சாலையாக்க வேண்டும் என்கிறீர்களா? பாசறையில் பயிற்சி பெறும் ஒவ்வொரு வீரனும் துப்பாக்கியை ஏந்தி புறப்பட வேண்டும் என்கிறேன். என்னால் இது முடியும் என்று நம்புகிறீர்களா? நான் மட்டுமல்ல, மருது சகோதரர்களும் நம்புகிறார்கள். பாகனேரியாரே, மருது சகோதரர்கள் ஒன்றை யோசித்து அதை உங்களிடமே சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. இது எனக்கு வைக்கப்பட்ட பரீட்சைதான். ஆனால் நீங்கள் சொன்னது போல் முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நான் உருவாக்கும் துப்பாக்கி மருது பாண்டியர்களின் வெற்றிக்கு துணையாக இருக்கும் என்றால் அதை செய்வதை விட எனக்கு வேறென்ன வேலை இருக்கிறது? நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறேன். முயற்சி நிச்சயம் திருவினையாக்கும். கணக்கு பிள்ளை, பட்டமங்கலத்திற்கு கட்டுப்பட்ட சில கிராமங்களிலிருந்து நமக்கு வரவேண்டிய நெல் மூட்டைகள் குறைவாக வந்திருப்பதாக சொன்னார்களே, ஏன் அப்படி ஆயிற்று? போதுமான அளவு மழை பெய்யவில்லை என்று உங்களுக்கே தெரியுமே. கிணற்று நீரை பாய்ச்சித்தான் பாசனம் செய்கிறார்கள். அதுவும் போதுமான அளவு இல்லை. கிணற்று நீரும் வறண்டு விடும் என்கிறார்கள். இத்தனைக்கும் நடுவே நமக்கு எப்பொழுதும் வழங்கப்படுவதை தங்களால் இயன்ற அளவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அடடா, அதை பற்றி நான் சிந்திக்கவே இல்லையே. நீரின்றி அமையாத உலகம் எனும்போது வயல் மட்டும் எப்படி போதுமான விளைச்சலை தரும்? அவர்கள் எப்படியோ சிரமப்பட்டு உருவாக்கியதை அப்படியே நமக்கு அனுப்பிவிட்டால் அவர்கள் எங்கே செல்வார்கள்? அதனால் நமக்கு தேவையான அளவிற்கு அவைகளை வைத்துக்கொண்டு மற்ற மூட்டைகளை அவர்களுக்கே திருப்பி அனுப்பிவிடுங்கள். அடடா, என்ன ஆச்சரியம்! என்ன கணக்கு பிள்ளை, நீங்கள் இப்படித்தான் சொல்வீர்கள் என்று பெரியாம்பலம் நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. மூட்டைகள் இங்கு வந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் பெரியாம்பலம் நீங்கள் சொன்ன இதே வார்த்தைகளை சொல்லி போதுமான அளவுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார். தாயும் தமையனும் ஒரே கோணத்தில் சிந்திக்கிறீர்கள். என் மகன் மற்றவர்கள் பார்வையில் கடுமையானவனாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் எவ்வளவு கருணை உள்ளவனாக இருக்கிறான் பார்த்தீர்களா? உண்மைதானம்மா. பலாப்பழத்தின் மேல் முள்ளாக இருப்பது போல் தெரிந்தாலும் உள்ளுக்குள் சுவையான சுளைகளை கொண்டதாக இருக்கிறதல்லவா? அப்படித்தான் எங்கள் பெரிய அம்பலமும். என்ன கணக்கு பிள்ளை, அம்மாவிடம் என்னை பற்றி ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் மிகவும் கருணை வாய்ந்தவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் கடுமையானவனாக இருந்தாலும் கருணை உள்ளவனாக இருந்தாலும் இரண்டுமே என் தாயிடம் இருந்து வந்த குணங்கள் தானே. அதில் என்ன சந்தேகம்? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று பழமொழியே இருக்கிறதே. சரி, நான் இன்று புறப்பட வேண்டும். நீண்ட பிரயாணத்திற்கான ஏற்பாடுகளையும் வண்டியையும் தயார் செய்ய சொல்லியிருந்தேனே, செய்தீர்களா? இன்னும் சில நொடிகளில் தயாராகிவிடும். இதோ நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன்.
என்ன வல்லத்தரையா, எங்கே புறப்படுகிறாய்? என்னிடம் சொல்லவே இல்லையே. அதை பற்றி சொல்வதற்காகத்தானம்மா வந்தேன். நெற்கட்டுச் செவ்வல் புலித்தேவர் பற்றி அறிவீர்கள் அல்லவா? என்ன கேள்வி! சுதந்திர போராட்டத்தை தொடங்கி வைத்த மாவீரர்களில் புலித்தேவன் ஒருவர் அல்லவா? புலியை அடக்கிய காரணத்தால் புலித்தேவன் என்றும் அழைக்கப்பட்டவர் அல்லவா? ஆஹா, அம்மா, தாங்கள் ஒவ்வொரு வரலாற்றையும் தெளிவாக தெரிந்து வைத்திருப்பவர்கள். தங்களிடம் நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கவே கூடாது. சங்கரன் கோவில், தாருகாபுரம், கரிவலம் வந்த நல்லூர், தேவதானம், தென்மலை ஆகிய புனிதமான இடங்களுக்கு நடுவில் நெற்கட்டுச் செவ்வல் அமைந்திருக்கிறது அல்லவா? அங்கு புலித்தேவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டப்போகிறார்கள். அதை உடனிருந்து உருவாக்கி அதன் திறப்பு விழாவையும் சிறப்பாக செய்து தர வேண்டும் என்று என்னை அழைத்திருக்கிறார்கள். அதற்காகவே நான் இனி அங்கு அடிக்கடி செல்ல வேண்டியிருக்கும். இப்பொழுதெல்லாம் நீ இங்குள்ள பணிகளை விட்டுவிட்டு எங்கெங்கோ சென்று எவரெவரோ அழைக்கும் பணிகளில் ஈடுபடுகிறாய். பட்டமங்கலத்திலேயே இருப்பது அதிசயம் என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. இதற்கெல்லாம் காரணம் உனக்கு ஒரு கால்கட்டு போடாததுதான். அப்படி சொல்லுங்கள் அம்மா. நீங்களும் எத்தனை முறை வல்லத்தரையனிடம் கல்யாண விஷயமாக வற்புறுத்தி இருப்பீர்கள். சிறிதாவது பொருட்படுத்துகிறானா? இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு போய்கொண்டே இருக்கிறான். இதற்காக இவன் மீது வருத்தப்பட்டு என்ன பயன்? ஏன்? எல்லாம் உங்களிடம் இருந்து வந்த குணம்தானே. நியாயமாக உங்கள் மீதுதான் குற்றம் சுமத்த வேண்டும். இது என்னடி, பேச வந்ததை விட்டுவிட்டு என் மீது பாய்கிறாய்? பிறகு என்னம்மா, உங்களிடம் இருக்கும் பிடிவாத குணம்தானே வல்லத்தரையனிடமும் இருக்கிறது. என்றோ நடந்ததை நினைத்துக் கொண்டு இன்றும் ஏனம்மா அடைந்து கிடக்கிறீர்கள்? என்னோடு வாருங்கள், 4 இடத்திற்கு சென்று வந்தால் மனம் ஆறுதல் அடையும் என்று சொன்னால் நீங்கள் கேட்கிறீர்களா? அப்படித்தான் இவனும். கல்யாணம் செய்து கொள் என்று சொன்னால் பிடிவாதமாக மறுக்கிறான். நீங்கள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு ஆண் பிள்ளை என்றால் காலாகாலத்தில் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், குழந்தைகளை பெற்றுக்கொண்டு குடும்பத்தில் முடங்கிவிட வேண்டும் என்றா? அதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்குத்தான் பொருந்தும். நான் சாதிக்க பிறந்தவன், ஒரு பெரும் லட்சியத்திற்காக வாழ்ந்து கொண்டிருப்பவன். வல்லத்தரையா, வேண்டாம் அம்மா. அக்காவின் பேச்சை கேட்டுக்கொண்டு மேலும் மேலும் என்னை வற்புறுத்தாதீர்கள். பாவம் பஞ்சவர்ணம், உன்னையே நினைத்துக் கொண்டு இன்னும் எவ்வளவு காலம்தான் கன்னியாகவே வாழ்ந்து கொண்டிருப்பாள்? எனக்காக காத்திரு என்று நானா சொன்னேன்? எத்தனை வருடம் காத்திருந்தாலும் நான் அவளை மணக்கப் போவதில்லை. எவனாவது ஒருவனை அழைத்து வந்து அவளை கட்டிக் கொடுத்து சீக்கிரம் அவளை அனுப்பி வையுங்கள். உனக்கு ஒரு திருமணம் நடத்தி பார்க்க வேண்டாமா? வாழ்க்கையில் பெண்ணென்று ஒருத்தி வந்தால்தான் பொறுப்புகள் அதிகமாகும். ஆண்மகனின் கோபத்தை நீக்கி இயல்பான நிலைமைக்கு கொண்டு வர ஒரு பெண்ணால் தான் முடியும். அம்மா, என்னை ஒருமுறை பார்த்து சொல்லுங்கள். என் கோபமெல்லாம் தீர்ந்து நான் சாந்த சொரூபி ஆகிவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அக்கா, இந்த வீட்டில் உன் தம்பிக்கு திருமணம் நடத்தி பார்க்க விரும்பினால் வைரமுத்தனுக்கு நடத்து. அதுதான் நடக்கக்கூடியது. அம்மா, இவனிடம் நாம் எவ்வளவு பேசினாலும் பயனில்லை. தான் சொல்வதையே தான் சொல்லிக் கொண்டிருப்பான். வாருங்கள், நாம் சென்று நம் பணியை கவனிப்போம். அண்ணா, அம்மாவும் அக்காவும் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீர்களா? பாருங்கள் எவ்வளவு வருத்தப்பட்டு போகிறார்கள் என்று. ஏன், நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டியதுதானே? நானா மாட்டேன் என்கிறேன். அம்மா மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும், அடுத்த நொடியே அவரின் ஆசையை பூர்த்தி செய்ய நான் காத்திருக்கிறேன். ஆமாம் வல்லத்தரையா, உன்னை விட வைரமுத்தனுக்குத்தான் இப்போது திருமணம் அவசியம். மாமா, அதற்கில்லை வைரமுத்தா. அன்னையின் ஆசையை அண்ணன் நிறைவேற்றாத போது தம்பிதானே அதை செய்தாக வேண்டும். அதற்காகத்தான் அப்படி சொன்னேன். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், பெண்ணென்று ஒருத்தி வந்தால்தானே பிரச்சனைகள் எல்லாம் தீரும், குழப்பங்கள் சரியாகும். என் பிரச்சனைகள் தீர எந்த பெண்ணும் வர தேவையில்லை. நீ இப்போது முதலில் பட்டமங்கலத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வை. நான் இன்று முக்கியமான வேலையாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கிறது. நாளை மறுநாள் 2 நாட்களும் நிறைய வேலைகள் இருக்கின்றன. அதனால் அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் பட்டமங்கலத்தின் பிரச்சனைகளை நீதான் தீர்த்தாக வேண்டும்.
நாளை மாலை சென்று இருங்கள். என்றைக்கு சொன்னீர்கள்? நாளை மாலை என்றேன். அச்சச்சோ, நாளை மாலையா? முடியவே முடியாது. ஏன்? நாளை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. என்ன வேலை? அது விடு வல்லத்தரையா, வைரமுத்தனுக்கு ஏதோ முக்கியமான பணி இருக்கிறது. இல்லை என்றால் நீ சொல்லி அதை தட்டுவானா? அதற்கில்லை மாமா, அது முக்கியமான வேலை. கவலைப்படாதே, நான் எதற்கு இருக்கிறேன், நான் அதை செய்கிறேன். உங்களுக்கு எதற்கு மாமா வீண் சிரமம்? இதில் சிரமம் என்ன இருக்கிறது? இந்த குடும்பத்திற்காக நான் எவ்வளவோ செய்திருக்கிறேன். வைரமுத்தனுக்காக நான் இதை செய்ய மாட்டேனா என்ன? பெரிய அம்பலம், வண்டி தயாராக இருக்கிறது. சரி மாமா, நான் வருகிறேன். போய் வா வல்லத்தரையா. மாமா, மிக்க நன்றி. ஆ, ஆ. போடா போ. நீ எங்கே போகிறாய், நீ எதற்காக போகிறாய் என்ற விஷயமெல்லாம் எனக்கு தெரியாதென்றா நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னையும் அந்த பாகனேரிக்காரி கல்யாணியையும் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இதை வைத்து நான் என்னவெல்லாம் செய்ய போகிறேன் என்று பார். அம்மா, எனக்கு 10 பொற்காசுகள் வேண்டும். 10 பொற்காசுகளா? ஆமாம். போதுமா? போதாதுதான். என்ன செய்வது? இருந்தாலும் பரவாயில்லை, நான் அனுசரித்துக் கொள்கிறேன். அனுசரித்துக் கொள்கிறாயா? அடா அடா அடா, எவ்வளவு பெரிய மனதப்பா உனக்கு. பார்த்தீர்களா, அதுதான் அறிவழகன். நான் எப்பொழுதுமே குறுகிய மனதோடு எதையும் செய்வதில்லை, பரந்த மனதோடு தான் எதையும் செயலாற்றுவேன். அப்படியா? சரி. அம்மா, என்ன அறிவழகா? என்ன அறிவழகா? நான் பொற்காசு கேட்டேனே, அது எங்கே? அட ஆமாம், பேச்சுவாக்கில் அதை மறந்தே போய்விட்டேன். மறக்கக்கூடிய விஷயமா அது? சரி அப்பா, அதற்காக ஏன் கோபித்துக் கொள்கிறாய்? அதோ அந்த மூலையில் பொற்காசுகள் கொட்டி கிடக்கிறது, வேண்டிய அளவிற்கு அள்ளி கொண்டு போ. அம்மா, கேலி செய்யாதீர்கள். நான் ஏனப்பா கேலி செய்ய போகிறேன்? நீதான் வணிகம் செய்து பொற்காசுகளை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொடுத்தாய் அல்லவா? அதைத்தான் அங்கு கொட்டி வைத்திருக்கிறேன் என்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதெல்லாம் தெரியாது? வணிகம் செய்ய எனக்கு தெரியாது. ஓ, அப்படியா? பிறகு எப்படியப்பா என்னிடம் பொற்காசுகள் இருக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அழகப்பன் வருவான், அவனுக்கு நான் பொற்காசுகள் தர வேண்டும். யார் அவன்? அவனுக்கு ஏன் பொற்காசுகள் தர வேண்டும்? நான் நடத்தும் கூத்திற்கு அந்த அழகப்பன் தானே ஆடை அலங்காரங்கள் செய்து கொடுக்கிறான். சரி, அவனை கூத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டியதுதானே? அவனை ஏன் வீடு வரைக்கும் அழைத்து வருகிறாய்? ஆமாம், என் கையில் காசு இருந்தால் நான் ஏன் அவனை வீடு வரை வரவழைக்கிறேன்? அது சென்ற மாதம் ஆனூரில் கூத்து நடத்தினோம் அல்லவா? அதுதான், நீ ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு ஊரில் கூத்து நடத்தி கொண்டிருக்கிறாயே. பார்க்க ஆட்கள் வருகிறார்களோ இல்லையோ, ஆனால் நீ கூத்தை மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறாய். எது எப்படியோ கூத்து நடத்துகிறேன் அல்லவா? சரி, இப்போது உன் பிரச்சனை என்ன? ஆனூரில் கூத்து நடந்த போது அழகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கவில்லை. அதை கேட்க அவன் வருவான், அவனுக்கு அந்த காசை கொடுக்க வேண்டும். இப்போதுதானே சொன்னேன் என்னிடம் காசு ஏதும் இல்லை என்று. ஏதோ உன் அப்பா கைபொம்மை வியாபாரம் செய்து அதன் மூலம் கிடைக்கும் ஒரு சிறு தொகையை கொண்டுதான் ஏதோ சில காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். உன் அத்தையின் தயவினால் நாம் இருக்கும் இந்த வீடும் கிடைத்திருக்கிறது. ஆடை அணிகலன்களும் தேவையான போது வந்து சேர்கின்றன. நாம் மாளிகை வீட்டில் வசித்தாலும் ஏழைகள்தான். மாளிகை வீட்டு ஏழை என்று நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? அது யாரம்மா மாளிகை வீட்டு ஏழை? நாம் தான். மாளிகை இருக்கிறது, உன் அப்பாவிற்கு சில நிலபுலன்கள் இருக்கின்றன. இருந்தாலும் அதை வைத்து ஏதும் செய்ய முடியவில்லையே. விவசாயம் செய்ய முதலீடு இல்லாததால் அதில் விவசாயம் செய்து பொருளீட்ட முடியவில்லையே. உன் அத்தை வந்து நீங்கள் விவசாயம் செய்ய முடியவில்லையே என்று ஏன் வருந்துகிறீர்கள்? உங்களுக்கு தேவையானது என்ன? உணவுக்கு தேவையான பொருட்கள் தானே. அதை நான் கொடுத்து விட்டு போகிறேன் என்று நமக்கு தேவையான பொருட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் வந்து கூத்துக்கு காசு கொடு என்று கேட்டால் நான் எங்கே போவது?
உன்னிடம் இல்லை என்றால் என்ன, அத்தையிடம் வாங்கி கொடுங்கள். ஏன் இருக்கும் கொஞ்ச நஞ்சமான மரியாதையும் போவதற்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு காசு வேண்டும். அறிவழகா, ஆ, உனக்கு காசுதானே வேண்டும்? நான் தருகிறேன், வா. அப்பா, நீங்களா காசு தரேன் என்று சொன்னீர்கள்? ஆமா. இது ஒன்றும் கனவல்லவே. ஏன் சுவாமி, எப்போதாவது இவனுக்கு ஏதாவது காசு கொடுத்தால் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றுபவனுக்கு காசு வேறு கொடுக்கிறாயா? அதனால்தான் அவன் பொறுப்பில்லாமல் இருக்கிறான். அவனை காசு கொடுத்து கெடுப்பதே நீதான் என்று என்னை கடுமையாக பேசுவீர்கள். இப்போது என்னவென்றால் நீங்களே அவனுக்கு காசு தருகிறேன் என்கிறீர்களே. ஆமாம், சொன்னேன். இல்லை என்று நான் சொல்லவில்லையே. அப்போது இருந்த சூழ்நிலை அப்படி. வியாபாரத்தில் போதிய வருமானம் இல்லாததால் அதற்கு தக்கபடி நடந்து கொள்ள வேண்டும் என்றேன். ஆனால் இப்போது அப்படி இல்லையே. என்னுடைய நிலையே மாறிவிட்டதே. இனி நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. இப்போது எல்லாம் தானாக புரிந்துவிடும். இந்தா, இதில் என்ன இருக்கிறது என்று பார். என்ன இருக்கிறது? பொற்காசுகள். இவ்வளவு பொற்காசுகளா? எப்படி எப்படி திடீரென்று இவ்வளவு பொற்காசுகள் வந்தது? அப்பா, ஏதாவது புதையல் கிடைத்து விட்டதா? அம்மா, நம்மிடம் இருக்கும் நிலத்தில் ஒரு உபயோகமும் இல்லை என்று சொன்னீர்களே, இப்பொழுது பார்த்தீர்களா? அப்பா புதையல் உள்ள நிலத்தை வைத்திருக்கிறார். இப்பொழுது வேண்டியதை தோண்டி எடுத்து வந்து விட்டார். அப்பா, புதையல் எங்கிருக்கிறது என்று என்னிடம் சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் தோண்டி எடுத்து கூத்தை நடத்திக் கொள்கிறேன். புதையல் நம்மிடம் இருக்கும்போது நான் ஏன் உங்களிடம் காசு கேட்டு சிரமப்படுத்த வேண்டும்? புதையல்தான் அறிவழகா, புதையல்தான். ஆனால் அது மண்ணில் இல்லை, மனிதனில் இருக்கிறது. அது யாரப்பா புதையல் கொடுக்கக்கூடிய மனிதன்? உலகநாதன்.